தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிற தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 7ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே, சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சத்துருவானவன் சிங்கத்தை போல அவன் பதிவிருந்து, சிங்கத்தை போல அவன் காத்திருந்து, நீங்கள் இந்த சிங்கம் வேட்டையாடுகிறதற்கு முன்பாக கொஞ்சம் அப்படியே கவனித்து பார்ப்பீர்களானால் அது உற்று நோக்கி கொண்டே இருக்கும். அப்படியே மெதுவாக பதிவு இருக்கும். அங்கே மேய்ந்து கொண்டு இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக எகிரி பிடிச்சி கவிரும். அப்போது ஆத்துமாவை பிடித்து கொண்டு போகிறது. அப்படியே மெதுவாக தெரியாமல் பிடிச்சிட்டு போயிடுறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் உங்கள் ஆத்துமாவை சிங்கம் பிடித்து கொண்டு போகிறது. எப்படிப்பட்ட சிங்கம்? சத்துருவாகிய சிங்கம். சத்துரு யாரு? பிசாசாகிய சத்துருவானவன். அந்த பிசாசு செய்கிற காரியம் என்ன? ஆத்துமாவை பிடித்து கொண்டு போகிறான். ஏன்? ஆத்துமா பரலோகத்திற்கு போயிடக்கூடாது, ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு போயிடக்கூடாது. ஆத்துமா அழிக்கப்பட வேண்டும், ஆத்துமா கெட்டு போக பண்ண வேண்டும். இதுதான் பிசாசனுடைய எண்ணம். அப்போது சத்துரு பிசாசு செய்கிற காரியம் என்ன? ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய், அடுத்தங்க அழகாய் சொல்லும், விடுவிக்கிறவன் இல்லாமையால். இந்த ஆத்துமாவை பிசாசு பிடிச்சிட்டு போயிட்டானா விடுவிக்க முடியாதுங்க. பிசாசின் வலையில் நீ விழுந்துட்டனா உன்னை விடுவிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். விடுவிக்கப்படுகிறது போல இருக்குமே தவிர விடுவிக்கப்பட முடியாது. ஒருவனாலும் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன செய்கிறானா? வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். வகை தேடிக்கிட்டே இருக்கான், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆத்துமாவை எப்படி பிடிக்கலாம், எப்படி அவனை அழிக்கலாம். என் பிள்ளையே, உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆத்துமாக்களை மிக ஜாக்கிரதையோடு கூட நம்ம பாதுகாக்கிறதுக்கு தெய்வ சமூகத்தில் அனுக்கிரகத்தை கேட்கணும். அப்போது பிசாசானவன் அந்த ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் அங்கே விடுவிக்கிறவன் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யாரும் அங்கே உதவி செய்ய முடியல. எப்படியாவது கொண்டு வந்துடலாம்னு நினச்சாலும் அங்கே நடத்த முடியலை. அங்கே சொல்லப்படுகிறது, விடுவிக்கிறவன் இல்லை. ஆகையால் ஆண்டவரே, அவன் பிடிச்சிட்டான், என்னை பீறாதபடிக்கு தப்பி வச்சிருங்க, என்னை நாசம் பண்ணிடாதபடிக்கு தப்பி வச்சிருங்க. அகப்பட்டு கொண்டேன், ஆத்துமாவை அவன் தொடர்ந்து பிடித்துட்டான். ஆனால் நரக அக்கினிக்கு நான் போயிடாதபடிக்கு, என் ஆத்துமா பீரிட்டு போகாதபடிக்கு, என் வாழ்க்கை பீரிடாதபடிக்கு என்னை அதற்கு விலக்கி தப்புவித்து நடத்துவீராக. ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பீறாதபடிக்கு அவர் உங்களை தப்புவிக்கிற தேவன். அவர் உங்களை தப்புவிக்கிற தேவன். தேவ ஜனமே, இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் மத்தியில் அவங்கள பிடிச்சிட்டான், ஆனால் தேவன் பீறாதபடிக்கு பாதுகாப்பாராக. கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, பலவந்தனான சத்துரு ஆத்துமாவை பிடித்து கொண்டு போனான். விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ பீறாதபடிக்கு தப்புவித்து நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்துமா விடுவிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, உன் ஆத்துமாவை தப்புவிக்கிறவர் ஒருவர் உண்டு. உன் ஆத்துமாவை பீறி போடாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு. உலகம் இன்னைக்கு எப்படியாவது அழிச்சிடணும்,
சத்துரு எப்படியாவது ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து நாசம் பண்ணிடணும்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தரோ உங்களை விடுவித்து நடத்துகிறவர், தப்புவித்து நடத்துகிறவர். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.